الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل على إن سلغة الله الغالية على إن سلغة الله الجنة صدق رسول كريم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களையும் நலவின் பால் அழைக்கக்கூடிய உள்ளமாகவும் நற்கருமங்கள் செய்வதற்கு ஆசையை தூண்டக்கூடிய உள்ளமாகவும் மாற்றுவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கரசுகள் அத்துணை பேர்களுக்கும் தலைவராகவும் இறுதி தூதராகவும் இந்த உலகில் உதித்த எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா அக்ரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் அணுவளவும் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து செய்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், முத்தகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. நாட்களிலே மிக சிறந்த நாளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு வாழ்க்கையில் என்னென்ன கருமங்களை விடயங்களை எடுத்து செய்யும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டிருக்கின்றார்களோ அவ்வாறான வாழ்க்கையை இயலுமான அளவு எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செய்யும்படியும், மேலும் அல்லாஹு தஆலாவும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி அடியானாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நான் ரமலான் எமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ற தலைப்பில் சிறிது ஞாபகமூற்றினால் மிக ஏற்றமாக இருக்கும் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களிலும் மிக சிரேஷ்டமான படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு இந்த கண்ணியமாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு சில கடமைகளை சில சுன்னத்தான அமல்களை
ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு கடமையாக்கிய அமல்களில் இருந்தும் மிகவும் முக்கியமான அமல்களில் இரண்டாவது அமல்தான் இந்த நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்புகளில் மிகவும் ஏற்றமான நோன்புகள் ரமலானுடைய காலத்தில் நோக்கக்கூடிய நோன்புகள். ஏனென்றால் ஏனைய மாதங்களில் ஏனைய நாட்களில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு தராசில் வைத்து ரமலானுடைய காலத்தில் நோக்கக்கூடிய இந்த நோன்புகளையும் ஒரு தராசில் வைத்து நாம் கணத்தை பார்த்தோம் என்றால் ரமலானுடைய காலத்தில் நாம் நோற்ற நோன்புகளுக்கு கணம் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் பலவிதமான அருட்கொடைகளை பலவிதமான நன்மைகளில் ஏற்றங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏனென்றால் ஏனைய விடயங்களை நாம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் துஆக்களை நாம் அந்த நாள் வருவதற்கு முன்னால் தான் கேட்போம். ஆனால் ரமலானுடைய நோன்புகளை ரமலானுடைய இந்த அமலை நாம் செய்வதற்காக வேண்டி 2-3 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே நாம் இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். எனவேதான் இந்த ரமலான் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹு தஆலாவும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களையும் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த ரமலானுடைய இந்த நோன்புகள் இந்த ரமலானுடைய நாட்களை கழித்ததற்கு பின்னால் இந்த ரமலானில் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டோம் என்று பார்த்தால் முதலாவதாக நாம் இந்த ரமலானில் கற்றுக்கொண்டது துஆ. முதலாவது நாம் கற்றுக்கொண்ட விடயம் துஆ. ஏனென்றால் நாம் இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் 2 மாதங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜப்லையும் ஷஅபான்லையும் எங்களுக்கு பரக்கத் செஞ்சு தந்துவிடு யா அல்லாஹ். அதே போல ரமலானை எத்தக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று துஆக்களை அதிகமாக செய்திருக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த ரமலான்ல இருந்து நாங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் துஆ. என்னுடைய பிள்ளைகள் ஒரு கல்விக்கு எக்ஸாமுக்காக பரீட்சைக்காக வேண்டி போகிறார்கள். அவர் அதில் சித்தி அடையணும் என்பதற்காக முன்கூட்டியே நாம் துஆ கேட்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய ஒரு தொழிலை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அப்ப அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே துஆக்கள்ல ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல குடும்பத்தில் நாங்கள் ஒரு நிக்காகுகளை அல்லது ஒரு நல்ல விடயங்கள் நாங்கள் செய்ய போறோம் என்றால் ஆரம்பத்திலேயே துஆக்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. இது ரமலான் எமக்கு கற்றுத்தந்த முதல் பாடம். ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கு ஆரம்பத்திலேயே நாங்கள் துஆக்களை அதிகமாக செய்யணும். ஏனென்றால் இந்த துஆவுடைய பெருமதி அதை அடைந்தவர்களுக்கு தான் தெரியும் துஆவுடைய பெருமதி எவ்வாறு என்று. ஏண்டா அத்துஆவு முகுல் இபாதா, ஒரு இபாதத் செய்யறதுக்கு ஆரம்பமே அதனுடைய மூளையே அது துஆவா தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆ என்பது இபாதத்துகளுடைய மூளை என்பதால். எனவே நாங்கள் முதலாவது ஒரு இபாதத் செய்வதற்கு முன்னால அதிகமாக துஆ கேட்க வேண்டியிருக்கிறது. இது ரமலான் எமக்கு கற்றுத்தந்த முதல் பாடம். இரண்டாவது பாடம், ரமலானுடைய காலத்தில் அதிகமான ஹதீஸ்களை அதிகமான தஆவுடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதில் முதலாவது நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான், ரமலானுடைய காலத்தில் நாங்கள் நோன்பு நோட்டுட்டு நாங்கள் சாப்பிடாம குடிக்காம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களை பற்றி தப்பான, அதாவது கீபத் புறங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்படியான பேச்சுக்களை நாங்கள் பேசுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா கூறுகிறான், இவர் பசித்திருந்தும் இவர் தாகித்திருந்தும் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவருடைய நோன்பு என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் தான் அவர் இருந்தாரே தவிர எனக்காக வேண்டி இபாதத் செய்ய அல்ல என்பதாக அல்லாஹு தஆலா அந்த கருத்தின் அடிப்படையில் கூறுகிறான்.
எனவே அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்திருக்கிறோம். மற்றவர்களை பற்றி கீபத் பேசல்ல, மற்றவர்களை பற்றி புறம் பேசல்ல, அவருடைய வாழ்க்கையை பற்றி இவருடைய நடைமுறைகளை பற்றி நாங்கள் மற்றவரிடத்துல பேசல. காரணம், எங்களுடைய நோன்பு முறிந்துவிடும், எங்களுடைய நோன்பு பாலாக போய்விடும் என்ப அந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய விடயத்தை விட்டு நாங்கள் தூரமாக இருந்திருக்கிறோம். எனவே ரமலானுடைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய நாவுகளை எவ்வாறு பாதுகாத்தோமோ, எவ்வாறு எங்களுடைய நாவுகளை மிக கண்ணியமான முறையில் நாங்கள் வைத்திருந்தோமோ, இதே போல ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் இதே வழியை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இது இரண்டாவது எமக்கு படித்து தந்த பாடமாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏனைய அமல்கள் செஞ்ச ஏனைய பாவங்கள் செய்யறதை விட இந்த கீபத் பேசுறது, மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடியது விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய மானத்தில், ஒரு மனிதனுடைய அவனுடைய மரியாதை, வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக கண்ணியமான முறையாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விட பெரும் பாவம் தான் மற்றவர்களை புறம் பேசுவது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான், அதாவது உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை, மாமிசத்தை நீங்க அவரை உயிரோடு இருக்கக்குள்ள அவருடைய இறைச்சியை நீங்க வெட்டி நீங்க சாப்பிடுவீங்களா என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான் என்றால் இது மிகவும் பயங்கரமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசுவது, எம்முடைய நண்பர்களை பற்றி பேசுவது, எம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய எங்களுடைய பார்ட்னர்களை பற்றி பேசுவது, இப்படியான விடயங்களை விட்டு ரமலானுடைய காலத்தில் நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இருந்தோமோ, இதே போல எம்முடைய நாவுகளை ரமலானுக்கு பின்னாலேயும் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது நாம் இரண்டாவது படித்த பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பாடம்தான், ரமலானுடைய காலத்தில் ஏழைகள், எம்முடைய உறவினர்கள், எம்முடைய அண்டை வீட்டார்கள், எம்முடைய சமூகத்தில் உள்ள ஒரு நிறுவனங்கள், பள்ளி வாயில்கள், இவ்வான விடயங்களுக்கு நாம் இயலுமான சதக்காக்களை செய்திருக்கிறோம். ஏழைகளை பார்த்த உடனே சதக்கா செய்கிறது, இஃப்தார்களுக்கு அழைக்கிறது, நல்ல விடயங்களுக்கு அவங்களை கூப்பிடுவது, பள்ளிகளுக்கு எங்களுடைய சதக்காக்களை கொடுக்கிறது, ஏழைகளை பார்த்து நாங்கள் அவங்கள தேடி கொண்டு போய் கொடுக்கிறது, அண்டை வீட்டார்களோட நல்ல முறையில் சதக்காக்களை கொடுத்து அன்பா இருந்தது. இப்படியான பண்புகள் ரமலானுடைய காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் ஆங்காங்கே பார்க்கலாம் இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள், ஆங்காங்கே பார்க்கலாம் சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய விடயங்கள், எல்லா இடமும் நிறைஞ்சிருந்துச்சு. ரமலான் முடிஞ்சுது, எங்களுடைய வாழ்க்கையில ஒன்று சில ஆக்களுடைய வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பான்மையான வாழ்க்கையை பார்த்தா ரமலான் முடிஞ்ச அடுத்த நாளே பிரச்சனை உருவாகிட்டு, சதக்காக்கள் என்னென்றே தெரியாம போயிட்டு. ஏன், ரமலானுடைய காலத்தில் முன்னால் கூறினேன், ஏனைய நாட்களை விட பெருமதியான நாள். அந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய கூலி, சுன்னத்தான அமலுக்கு ஃபர்லுடைய நன்மை என்பதாக விளங்கி இருந்ததனால மாத்திரம்தான் ரமலானுடைய காலத்தில் நாங்கள் சதக்கா செஞ்சோம். இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரமலான் முடிஞ்ச உடனே சதக்காவுடைய விடயத்தில் நாங்க ஏன் பின்னாக இருக்கிறோம் என்றா, ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ் பன்மடங்கு நன்மைகளை தருவான் என்ற விடயம் எங்களோட உள்ளத்துல பதிஞ்சிட்டு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ரமலானுடைய காலத்தில் எவ்வாறு சதக்காக்கல்ல, தான தர்மத்தில் அதிகமான முறையில் ஈடுபட்டோமோ, இதை நாங்கள் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்தளவென்றால் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் விளங்கப்படுத்துறாங்க, சதகத்து சிர்ரி லதுத்ஃபி உகலபர் ரப். ஒரு மனிதர் செய்யக்கூடிய இரகசியமான சதகா, ஒரு மனிதர் செய்யக்கூடிய இரகசியமான சதகா அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சதகாக்கள், சதக்கா செய்யணும் என்றா எங்களுக்கு பணம் தான் தேவையில்லை.
ஒரு மனிதரை பார்த்து புன்னகைப்பதும் சதக்கா. கலிமத்துன் தையிபத்துன் சதக்கா. ஒரு மனிதரை பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சதக்கா. எனவே எங்களால ஏழுமான சதக்காக்களை செய்யறதுக்கு நாங்க கூடிய கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ரமலானுடைய காலத்துல எங்கட உள்ளம், எங்களுடைய உடல், எங்களுடைய எண்ணம் முன் வந்தது ஏன் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால அதுல பின்வாங்கி கொண்டிருக்கிறது. அப்ப ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ரமலானுடைய காலத்துல இல்ல, ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எல்லார்ட்டையும் வந்துட்டு, எனவேதான் எங்களுடைய சதக்காக்கள்ல நாங்க பின்னாகி கொண்டு போகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எனவே நாங்க 3வது ரமலானுடைய இந்த நாட்கள்ல இருந்து கற்கக்கூடிய பாடங்கள்ல 3வது விடயம்தான் இரகசியமாகவும் பரகசியமாகவும் சதக்கா செய்யக்கூடிய விடயம். 4வது விடயம், என்னுடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்களை நாங்க மிக கண்ணியமான முறையில நாங்க ரமலானுடைய காலத்துல அவங்களால் வைத்திருந்தோம். ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால எங்களுடைய உள்ளத்துல கையை வச்சு நாங்க பார்ப்போம், எங்கள எத்தனை பேர் எங்களோட உம்மாவை எங்களோட வாப்பாவை ரமதானுக்கு பின்னால அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களோட கொஞ்ச நேரம் நாங்க நேரத்தை கழிச்சு அவங்களோட அன்பான வார்த்தைகளை பேசிட்டு வந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் எங்களோட உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம். ஏன் ரமலானுடைய காலத்துல எங்கட தாயை நாங்க தேடி போனோம், எங்கட தகப்பனை தேடி போனோம், அவங்களோட அன்பாக பேசினோம், நல்ல ஹதியாக்களை கொடுத்தோம், அன்பான வார்த்தைகள் அவங்கள்ட்ட பேசினோம், அவங்களுக்கு எல்லா ஹிதுமத்துகளையும் செஞ்சோமே. ஏன் ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால அதனுடைய சிந்தனையே இல்லாம இருக்கிறோம். அப்ப நாங்க எங்கட உம்மாவை எங்கட வாப்பாவை மிக கண்ணியமாக அவங்களை நாங்க முன்னுக்கு வைக்க வேண்டிய கடமைப்பாடு வந்து கொண்டிருக்கிறது. என்னோட குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், உங்களோட உம்மாவுக்கு அலா தக்குன் உஃபுன், உங்களோட உம்மாவுக்கு உஃப்ன்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டும், அதாவது சீ என்று சொல்றது. அப்படி என்றா எங்களோட வீடுகளை நாங்க பார்க்கலாம், எங்களோட பிள்ளைகள்கிட்ட இந்த பக்கத்துல உள்ள ஒரு கடைக்கோ அல்லது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வேலைக்கு இதை வாங்கிட்டு வாங்க அல்லது இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா அவரு சொல்லுவார், உம்மா அப்ப என்னட்ட சொல்றீங்க, அந்த இந்த வார்த்தை தான் என்னட்ட சொல்றீங்க அப்படியான சொல்ற அந்த வார்த்தையை கூட அல்லாஹ் சொல்றான், உங்களோட தாய்க்கு நீங்க சொல்லக்கூடாது. ஆனா எங்களோட தாய்கள் தந்தைகளுக்கு நாங்க எவ்வளவு விடயத்தை நாங்க எவ்வளவு வார்த்தைகளை பேசிக்கிறோம். ரமதானுடைய காலம் வந்ததுக்கு பின்னால நாங்க எல்லாரும் இறக்க சுவாகத்தோட எங்களோட தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்தினோம், அவங்களுக்கு ஹிதுமத்துகள் செஞ்சோம். ஆனா ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால ரமலானுக்கு முன்னால எங்களோட வாழ்க்கை எவ்வாறு இருந்துச்சோ அதே போலதான் இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்கட இந்த ரமலான் கற்பிக்கக்கூடிய பாடங்கள்ல 4வது விடயம்தான் எங்களோட தாய் தந்தையர்களை ஹிதுமை செஞ்சு கண்ணியப்படுத்துவது. 5வது விடயம், இந்த ரமலானுடைய காலத்தில எமக்கு அல்லாஹ் தந்த ஒரு பயிற்சி தான் நோன்புகள் நோக்கிறது. நோன்புகள் நோக்கிறது இந்த நோன்புகள் நோக்கிறது ஏன் அல்லாஹ் 30 நாட்கள் ஒரு மனிதருக்கு தந்திருக்கிறான் என்றால் 30 நாட்களுக்கு பின்னால் 6 நோன்புகளையும் தந்திருக்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதர் வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது ஆரம்ப கட்டம் ஒரு மனிதர் இந்திரிய துளியாக இருக்கிறார். ஆரம்ப கட்டம் ஒரு மனிதர் இந்திரிய துளியாக இருக்கிறார். இவர் 40 நாட்களுக்கு பின்னால், சராசரி 40 நாட்களுக்கு பின்னால் இவர் ஒரு சதை பிண்டமாக மாறுகிறார். இவர் ஒரு இரத்த கட்டியாக, அதாவது ஒரு இரத்த கட்டியாக மாறுகிறார். அதற்கு பின்னால் அதில் இருந்து 40 நாட்களுக்கு பின்னால் இரத்த கட்டியாக இருந்த இவர் சதை பிண்டமாக மாறுகிறார். ஆரம்பம் இந்திரிய துளியாக இருக்கிறாரு, 40 நாட்களுக்கு பின்னால இரத்த கட்டியாக மாறுகிறாரு, அதற்கு 40 நாட்களுக்கு பின்னால் சதை பிண்டமாக மாறுகிறார். அதே 40 நாட்களுக்கு பின்னால் இவருக்கு ஒரு உருவம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தான் இவருக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டு அவருடைய பிள்ளையுடைய துடிப்பு ஆரம்பமாகிறது. இதிலிருந்து எனக்கு கிடைத்த பாடம்,
ஒரு மனிதர் 40 நாளைக்கு ஒரு விடுத்தம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு மனிதர் 40 நாள் ஒரே விடயத்தை தொடர்ச்சியாக விடாமல் செய்துவிட்டு 41வது நாள் இந்த விடயத்தை நீங்க செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்க சொல்லவும் தேவையில்ல, அந்த விடயத்தை அவர் செய்தே தீருவார். இன்றைய காலத்தில் விஞ்ஞானி சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு மனிதர் தொடர்ச்சியாக ஒரு 30 நாள் செய்தாலே போதும் அந்த விடயத்தை விட மாட்டார். எங்கட ஊர்கள்ல நாங்க பார்க்கலாம், ஒரு மனிதர் போத வஸ்துக்களை தொடர்ச்சியாக ஒரு 40 நாள் அவர் பாவிக்கிறார்டா 41வது நாள் நீங்க அவருக்கு எவ்வளோ சல்லியை சொன்னாலும் அதை கொடுத்து அவர் வாங்குவார். அல்லது எங்கட வாழ்க்கையை நாங்க சும்மா ஒரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் வீட்டுல நாங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல லுஹருக்கு பின்னாலேயோ அல்லது அசருக்கு பின்னாலேயோ ஒரு கிளாஸ் தண்ணீரை நாங்க சும்மா வெறும் தண்ணியை நாங்க குடிச்சிடும். ஒவ்வொரு நாளும் அசருக்கு பின்னால அல்லது லுஹருக்கு பின்னால ஒரு நேரத்தை நாங்க குறிப்பாக்கி குடித்து வருகிறோம். 40 நாளைக்கு பின்னால அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில எமக்கு தானாகவே தாகம் உண்டாகும். இது சயின்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இப்பயே கூறிவிட்டான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரமலானுடைய காலத்துல அல்லாஹ் எமக்கு தந்த இந்த மிக மிக முக்கியமான பயிற்சி தான் நோன்புகளை நோக்கிறது. இந்த நோன்பு நாங்க சுமார் 30 நோன்புகளை பிடிச்சிக்கிறோம். அதற்கு பின்னால 6 சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. அதை தொடர்ச்சியாகவும் பிடிக்கலாம், விட்டு விட்டுவும் பிடிக்கலாம், அல்லது ஆரம்பத்தில் ஒன்றை பிடிச்சிட்டு பின்னால தொடராக பிடிக்கலாம் என்று அதற்கு பல கருத்துக்கள் இருக்கிறது. எனவே இந்த 40 அல்லது 30 நோன்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக எவ்வாறு பிடிச்சோமோ இதே போல ஏனைய நாட்கள்ல சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க வேண்டியிருக்கிறது. திங்கட்கிழமைகள்ல, வியாழக்கிழமைகள்ல, புதன்கிழமைகள்ல, வெள்ளி அல்லாத ஏனைய நாட்கள்ல நாங்க நோன்புகளை பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை, கடன் சுமைகள், பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துட்டு, இல்லாட்டி வியாபாரத்துல ஒரு லொஸ்ட் வந்துட்டு, அல்லது நம்முடைய வீடுகள்ல ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை உருவாகுதுண்டா சுன்னத்தான நோன்புகளை நோக்கணும். இதுதான் ரமலான் நமக்கு படித்து தந்த பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க ஏனைய நாட்கள்ல எவ்வாறு நோன்புகளை நாங்க ரமலானுடைய காலத்துல பிடிச்சோமோ அதே போல ஏனைய காலத்திலையும் பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ரமலான் எமக்கு படித்து தரக்கூடிய 5வது பாடமாக இருக்கிறது. அடுத்த ஒன்றுதான் 6வது. இதைத்தான் நான் முதலாவது சொல்லியிருக்கணும், நான் 6வது கூறுகிறேன். குர்ஆன ஹயாத்தாக்குறது. குர்ஆன ஹயாத்தாக்குறது. குர்ஆனுடைய விடயம் ரமலான் வந்தாலே எங்களுக்கு அநேக மாணவர்கள் என்ன செய்யறா, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருது. சிலர்கள் ஒரு நாளைக்கு 3 ஜுசுக்கள் ஓதுவாங்க, சிலவங்க 1 ஜுசு ஓதுவாங்க, சிலவங்க 5 ஜுசு ஓதுவாங்க ஒரு நாளைக்கு. இவ்வாறு குர்ஆன் ஓதக்கூடிய விடயத்துல கூடிய கவனம் செலுத்துறாங்க. அப்ப ரமலானுடைய காலத்துல குர்ஆன கூடிய கவனம் செலுத்திய நாங்க குர்ஆனை ஓதுறது, குர்ஆன அதனுடைய கருத்துக்களை பார்க்கறது, அதனுடைய தஃப்சீர்களை நாங்க தேடி தேடி படிக்கிறது, குர்ஆன் சொன்ன பிரகாரம் மற்றவங்களோட வாழ்றது, குர்ஆன் சொன்ன பிரகாரத்தில் அந்த தஜ்வீதுகளை படிச்சது, இவ்வாறாக படிக்கப்பட்ட குர்ஆனுடைய விடயத்தை நாங்கள் ரமலான் அல்லாத காலத்துல ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலையும் விட்டுறக்கூடாது. எவ்வாறு ரமலானுடைய காலத்துல நாங்க 1 ஜுசுவோ குறைஞ்சபட்சம் ஓதுனோமோ அதே போல ஏனைய காலங்கள்ல சுபஹ் தொழுகைக்கு பின்னால, லுஹருடைய தொழுகைக்கு பின்னால, இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குறைஞ்சது 4 சஃபாக்கள் 4 பக்கங்கள் நாங்க ஓதுனா போதும். ஒரு நாளைக்கு 5 வக்துகள்ல 4 சஃபாக்கள் பக்கம் 20 பக்கம் வந்துடும். நீங்க 1 ஜுசு ஓதிடுவீங்க. இவ்வாறு நாங்க எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியிருக்கிறது. ரமலான் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு மற்ற 11 மாதங்களையும் தாக்கு பிடிப்பதற்காக வேண்டிதான் வரக்கூடிய ஒன்று. ரமலான் எமக்கு தந்த இந்த படிப்பினைகள், இந்த பாடங்கள், இதை நாங்க ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலையும் நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்துக்கொள்றதுல நாங்க கூடிய கவனம் செலுத்தலண்டா எங்களுக்கு ரமலான் கிடைச்சதுன்னு பெருமதியே இல்லாம போயிட்டு. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரமலான் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ரமலானுடைய காலத்துல இந்த குர்ஆனுடைய வசனத்தை அதிகமாக கேட்டிருப்போம்.
இந்த குர்ஆனுடைய வசனத்தை அதிகமாக கேட்டிப்போம். என்ன? குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபல். அதாவது உங்களுக்கு எவ்வாறு முன்னால உள்ளவங்களுக்கு ரமலான் கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் நாங்கள் கடமையாக்கி தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாங்க. ஏன் அல்லாஹ் தந்தான் என்பதை பின்னால சொல்றான். லஅல்லகும் தத்தகூன், எங்களை தக்குவாதாரிகளாக எம்ம இறையச்சம் உடையவர்களாக பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பைகளுக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த சொல்லப்பட்ட படிப்பினைகள், இந்த சொல்லப்பட்ட பாடங்கள் இன்னும் இருக்கிறது, ஏராளம், நேரம் போதாது. எனவே நாங்கள் எங்களோட ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டு ஒவ்வொரு அமல்கள் செஞ்சிருப்போம். இன்னும் ஏராளமாக இருக்கிறது. நாங்கள் யாத்திகாஃப் இருந்தது, லைலத்துல் கத்ர் எதிர்பார்த்து கொண்டு பள்ளியில் நாங்கள் இருந்தது, திக்ர்கள் செஞ்சது, கியாமுல் லைல் தொழுவது, தராவி தொழுவது, இப்படி ஏராளமான அமல்கள் இருக்கு. இன்னும் நேரம் போதாது. எனவே இவ்வாறு ஒவ்வொரு பாடங்களும் எங்களுக்கு பிற்காலத்தில் உள்ள 11 மாதங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் நல்லா தந்திருக்கிறான். எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் படித்த பாடங்களை வச்சு எங்களுடைய உள்ளத்தை சீர்திருத்த வேண்டியிருக்கிறது. அதுதான் தக்குவா. இந்த தக்குவாவை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. ரமலானுடைய காலத்தில் ஒரு சொல் கதைப்பதே கூட நாங்கள் பயம். ஏன்? தவறாக போயிட்டா எங்களுடைய நோன்பு பாலா போயிடும் என்ற பயம். என்னுடைய அமல்கள்ல விடுவது பயம். 5 நேரம் தொழுவார், சுன்னத்தான தொழுகை எல்லாம் தொழுகிறது, ரமலானுடைய காலத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதுறது, நல்ல சதக்காக்கள் செஞ்சது. ஏன்? தக்குவா அதிகரித்து கொண்டு போனுச்சு. தக்குவா இப்ப எங்கள்கிட்ட குறைபாடு வருவதனுடைய அந்த அறிகுறிகள் தான் எங்களோட அமல்கள்ல படுவோம். எனவே என்னுடைய வாழ்க்கையில் ரமலானுடைய காலத்தில் முன்னால் சொல்லப்பட்ட போல சில பாடங்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தை வைத்து பின்னால் உள்ள 11 மாதங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. எனவே எங்களால் இயலுமான அளவு யார்கிட்டையும் நாங்கள் சொல்றதில்லை, நாங்கள் இந்தந்த அமல் செய்கிறோம்னு சொல்ல தேவையில்லை. நாங்கள் எங்களோட அமல் அதிகரிக்கிறது, குடும்ப வாழ்க்கையில், எங்களோட தொழில்களில், எங்களோட அமல்களில், இதில் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாங்கள் அமைச்சு கொள்ளக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு விடு யா அல்லாஹ். யாரெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளோ பாவங்கள் ரமலானுக்கு பின்னால் செஞ்சிக்கிறோம் யா அல்லாஹ். யாரை நீ அறிஞ்சவன் யா அல்லாஹ். ரமலானில் தந்த ஈமான தந்து விடு யா அல்லாஹ். ரமலான் எங்களுக்கு படித்து தந்த பாடங்கள் பின்னால் இருக்கக்கூடிய மாதங்களை நாங்கள் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தந்து விடியா அல்லா, நல்ல எண்ணங்களை தந்து விடியா அல்லா, ரமலான்ல தந்து தக்குவாவை தந்து விடியா அல்லா. யாழ் எங்களோட குடும்பத்தில் நோய் நொம்பலங்களை விட்டு கடன் சுமைகளை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா. அதே போல எங்களுடைய ஆசான்களை பாதுகாத்து விடியா அல்லா, உஸ்தாத்மார்களை பாதுகாத்து பாவத்தை மன்னிச்சு விடியா அல்லா. அதே போல கபராளிகள் எத்தனை பேர் உறங்கி கொண்டிருக்கிறாங்க யா அல்லா, எங்களோட துஆக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லா. அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடியா அல்லா. கபரை கண்ணட்டிய தூரம் விசாலமாக்கி கொடுத்து விடியா அல்லா. அவங்களுடைய எல்லா பக்கமும் எல்லா விதமான முறையிலையும் உன்னுடைய ரூஹானியத்தை கொடுத்து விடியா அல்லா. ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை கபூலியை தாக்கி விடியா அல்லா. அதே போல எங்களுடைய கபரையும் நாளை மறுமையுடைய நாளையும் சிறப்பான முறையில் எங்கள் அனைவரையும் ஆக்கி தந்து விடியா அல்லா. ரப்பி ரஹ்மானே யா அல்லா, என்னென்ன நல்லவான துஆக்கள் கேட்டிருக்கிறோமே யா அல்லா, அனைத்தையும் கபூலியை தாக்கி விடியா அல்லா. அதே போல ரசூலுல்லாஹ் என்னென்ன பாவகரமான விடயங்களை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்களே யா அல்லா, அவ்வாறான பாவகரமான விடயங்களை விட்டு எம் அனைவரையும் சம்பூர்ணமாக பாதுகாத்து விடியா அல்லா. இந்த துஆவை உன்னுடைய அருள் பெரும் பொருட்டால் கபூல் செஞ்சிரியா அல்லா. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பாத். ஃபயா இபாதல்லாஹ் ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ் ஃபஇன்ன தக்வா துன்ஜிக்கும் மின் அஸாபின் நார் வ துத்கிலுக்கும் ஃபீ ஜன்னாத்தி நஈம். وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم
القيس من دعا نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول كريم صلى الله عليه وسلم. بارك الله لكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم وعن جميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر لا راد لما قضى ولا دافع لما قدر. أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا وأستعينه وأستغفره وأتوب إليه. أما صدر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واعلموا أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وعليكم الجماعة المسلمين فمن شذ عنهم شذ في النار. وأكرم نبي وعلى مهاد فقد أمركم الله في قوله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد. اللهم عن الأربعة الخلفاء أئمة الحنفاء أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن سائر الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المصير القرار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. سووا صفوفكم رحمكم الله.